இலங்கை யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ஜுனா இன்று தமிழகம் வந்திருக்கிறார். இவர் தமிழகம் வந்து சந்திக்க போவதாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் நம்மளோட இணைய கேட்ப நிறைய கேள்வி இருக்கிறது. சார் வணக்கம் சார். தமிழகம் ஜோசப் விஜய் பதவியேற்க முன்பாக நீங்க சமூக நிலையங்களில் உங்களோட வீடியோ ஒன்று பரவலாக பேசப்பட்டுச்சு. நாடாளுமன்றத்திலேயே நீங்க வந்து விஜய் பத்தி பேசுறீங்க. அதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு இணக்கம் எப்படி இருக்கு? அண்ணன் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய முதலமைச்சர். வரலாற்றிலே அதிகூடிய மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு தலைவராக இப்போ இருக்கிறார். தமிழக மக்களும் நாங்களும் ஒரே மொழி தான் கதைக்கிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு தமிழக மக்களை எப்படி அநீதி செய்கிறதோ அதே மாதிரி இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை மத்திய அரசு வந்து தமிழ் மக்களை தமிழ் பேசுகிறோம் என்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் எங்களை கொலை செய்திருக்கிறது. ஆகவே தமிழக முதலமைச்சர் வந்து எங்களுக்கு ஒரு இரத்த உறவு. தமிழக மக்கள் வந்து அண்ணன் தம்பி மாதிரி. நாங்கள் தமிழ் பேசுகிறோம். சொந்த மொழி பேசுகின்ற ஒரு நாட்டிற்கு வருகிற சந்தோஷம் உலகத்தில் எந்த நாட்டிற்கு போனாலும் வராது. நான் சில நாடுகளுக்கு போயிருக்கிறேன். ஆனால் தமிழகத்தில் வந்து அண்ணன் போகலாம் அண்ணா அப்படின்னு கேட்குற ஒரு சந்தோஷம். எங்களுடைய பேச்சின் நடைமுறை வித்தியாசமாக இருக்கும். ஆனால் எனக்கு உங்களுடைய மொழியிலும் கதைக்க விருப்பம். நான் இலங்கையினுடைய மத்திய பகுதியில் இந்திய மக்கள் வாழ்கின்ற பிரதேசத்திலையும் நான் 4-5 வருடம் வேலை செய்திருக்கிறேன், வாழ்ந்திருக்கிறேன். அவே வரலாமண்ணா போகலாமண்ணா என்று கதைக்கின்ற போது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ தமிழக மக்களோடு தமிழக முதலமைச்சரை பார்ப்பது என்பது மிகப்பெரிய சந்தோஷம். குறிப்பாக கடந்த காலம் தமிழகத்தில் பல்வேறு தலைவர்கள் வந்துட்டு பழனிமாறன் தொடங்கி திருமாவளவன் தொடங்கி வைகோலிருந்து பல்வேறு குரல் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் சீமான கடுமையான விமர்சிக்கிறீங்க. அவரும் தொடர்ந்து இலங்கைக்கு குரல் கொடுத்து வராருல, இதில் எப்படி வித்தியாசப்படுறாரு அவர்? நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் வைகோ அண்ணனாக இருக்கலாம் அல்லது வந்து மற்ற தலைவர்களுடைய பேரில் எனக்கு சரியாக தெரியாதால சொல்லல, அவர்களாக இருக்கலாம். அவர்களும் சீமான் அண்ணாவும் எப்படி வித்தியாசப்படுகிறார்கள் என்றால், வைகோ அவர்கள் அதிகார மற்றது வேறு யாரும் அவர்களும் வித்தியாசப்படுகிறார் என்றால், சீமான் அண்ணனுக்கு தான் எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் வந்து திரள் நிதி என்கின்ற ஒரு விடயம் ஒன்றை வழங்கியிருக்கிறார்கள். மற்ற அரசியல்வாதிகளுக்கு வழங்கியதாக எனக்கு ஞாபகம் இல்லை, கொடுத்திருப்பார்கள், ஞாபகம் இல்லை. ஸோ அவர்கள் கொடுக்கின்ற அந்த நிதி வந்து எங்களுடைய வழிகளை சர்வதேசத்துக்கு கொண்டு போக வேண்டும், தமிழ்நாட்டில் இருந்து எங்களுக்கு ஒரு நியாயமான குரல் வர வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கை தான் இருந்தது. சீமான் அண்ணா அந்த விடயங்களை கதைக்கின்ற போது தமிழீழ மக்களாக நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஆனால் தமிழக மக்களை எதிர்க்கிற விதமாக அவர் தன்னுடைய அரசியலை செய்கின்ற போது, தமிழக மக்களையும் ஒரு சீட் கூட கிடைக்காத அளவுக்கு அவருடைய அரசியல் இருக்கின்ற போது, உண்மையாக ஒரு அரசியல்வாதியாக நான் இவரை ஒரு தோற்றவனாகத்தான் பார்க்கிறேன். அவர் தொடர்ந்தும் அவராக இருக்கட்டும், அவருடைய பிரச்சார செயலாளர்கள் சாட்டை முருகனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்கள் பெண்களை விமர்சிக்கின்ற விடயம் மற்றது அவர்களுடைய தனிப்பட்ட விடயங்கள் அரசியலில் ஒரு ஜனநாயகனாக மாறுமான்னு கேட்டால் இன்னும் ஒரு 300-500 வருடங்களுக்கு மாறப்போவதில்லை. அந்த விதத்திலே இவர் தன்னுடைய பிழைகள் எல்லாத்தையும் மறைப்பதற்காகத்தான் ஈழ மக்களுடைய வழிகளை பாவிக்கிறார் என்பதுதான் என்னுடைய ஊகம். எனக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது 2ஆம் கட்டம். ஆனால் தமிழீழம் வெல்லும் முறை என்னோட குரல் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கும், தொடர்ந்து தமிழ் மக்களுக்காகவே குரல் கொடுப்பேங்கிறதான சீமான் குரல் பதிவு பண்றாரு. இதுல எப்படி மாற்றுக்கருத்து சொல்ல வரீங்க? அவருடைய அந்த விடயத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை. அவர் தமிழீழ மக்களை எங்களுடைய வழிகளை கதைப்பதை வந்து நாங்கள் உண்மையாகவே பாராட்டுகிறோம். ஆனால் அவர் என்ன சொல்லுவது, அவரால் ஏதாவது ஒரு கல்லை தூக்கி போட முடியுமான்னு கேட்டால் இல்லை என்பதுதான் பதில். ஆகவே இப்போ உதாரணமாக என்னை 1000 பேர் நேசிப்பார்கள். எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து ஒருவர் சொல்லுவார் அர்ச்சுனா ஒரு கடவுள் மாதிரி என்று. அடுத்த நாள் காலமே இவர் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்ளார். அவர் என்னை கடவுள் மாதிரி என்று ஒருக்கா சொல்லியிருக்கிறார் என்பதற்காக நாங்கள் அவருக்கு பின்னாலே போக வேண்டும் என்ற இந்த தேவையும் இல்லை. மற்றது இந்த எங்களுடைய வழிகளை நாங்கள் உணர்ந்தவர்கள் தான் கதைக்க வேண்டும். வழிகளை உணராத ஒருவர் ஆமைக்கறி சாப்பிட்டேன், மான்வத்தல் சாப்பிட்டேன், AK-74 சுட்டேன் என்பதெல்லாம் கதைக்கின்ற போது அது ஒரு நகைப்புக்குரிய விடயமாக போயிடும். அதனால தான் நாங்கள் இவர்களை எதிர்க்கிறோம். மற்றபடி இவரோட இந்த கொள்கை ரீதியான எதிர்ப்பு மட்டும்தான் இருக்கிற வழியே சீமானோட தனிப்பட்ட எந்த ஒரு கோபமும் இல்லை. தமிழ் மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உறவை ஏற்படுத்துறதுக்கு விஜய் தமிழக முதல்வர் விஜய் எந்த அளவுக்கு அதை நினைக்கிறீங்க? அந்த மக்கள் என்ன ஆதரவான குரல் நினைக்கிறீங்க? அண்ணன் முதலமைச்சராக வந்து பொது சிறுகாலம் தான் போயிருக்கிறது. அண்ணனுடைய ஆளுமை, அவருடைய அரசியலுடைய பக்குவத்தன்மை இன்னொரு 5 வருடத்திலே தான். எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் தமிழ் பேசுகிற உறவுகள். நான் இதிலே சரளமாக என்னுடைய சொந்த மொழியிலே தமிழ் ஒரு செவ்வியை வழங்க என்னால் முடியுது என்றால் எனக்கு அது மிகப்பெரிய சந்தோஷம். நான் வாழுகின்ற நாட்டிலேயே சொந்த தமிழிலே ஊடக செவ்வியை கொடுக்கையில் அது எனக்கு சிங்களம் கதைக்க தெரியும். அதால பெரும்பாலான சிங்கள ஊடகவியலாளர்கள் தான் என்னிடம் கேட்பார்கள். ஆகவே இங்கே தமிழ்நாடு என்பது எங்களுடைய ரத்த உறவு. முதலமைச்சர் விஜய் என்பது வந்து எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ இந்த எதிர்பார்ப்புகள் வந்து பக்குவமாக கையாளப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். கடந்த பல ஆண்டுகள் முன்பாக எம்ஜிஆர் வந்து முதலாக குரல் கொடுத்தார் இல்லையா?
ஆனா இவர் வந்து குறிப்பாக அரசியல் சினிமா நிற்கும் போதே பல பேர் கருத்துக்கு குரல் கொடுத்திருக்காங்க. தமிழக வந்து ஜோசப் விஜய் கடந்த குரல் கொடுத்திருக்காரா? இதுக்கு முன்னாடி தமிழ் மக்களுக்கு குரல் கொடுத்திருக்காரா? இப்ப அப்படி கொடுக்குற பட்சத்துல இப்போ அது எந்த அளவு செயல்பட நம்புறீங்க நீங்க? சரி, நான் விஜய் அண்ணா பற்றி விமர்சிப்பேன். நான் இப்போது தமிழ் மக்களுக்காக இலங்கை பாராளுமன்றத்திலே மோதுகின்ற அதாவது இலங்கை பாராளுமன்றத்தில் இருக்கிற 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல நான் 3வது தரநிலைப்படுத்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர். அதாவது சிங்களவர்கள் ரேங்க் பண்ணியும் சிங்கள மக்களுடைய ஓட்லையும் நான் 3வது லைன்ல இருக்கிறேன். அதாவது அவர்கள் சொல்லுகிறார்கள், அவன் எங்களுடைய எதிரி, அவனை கொலை செய்யணும், ஆனால் அவன் உண்மையை கதைக்கிறான் என்று சிங்கள மக்கள் சொல்லுவார்கள். சோ நான் கூட பல தடவைகள்ல வந்து சிந்தித்திருக்கிறேன். இந்த 2024ஆம் ஆண்டு அரசியலுக்கு வருவதற்கு முன்னம் என்னுடைய இனத்துக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் என்று. படித்து வைத்தியராக வந்திருக்கிறேனே ஒழிய தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் என்று கேட்டாலே ஒரு தந்தையை இழந்திருக்கிறேன் என்ற ஒரு பதில மட்டும்தான் என்னால் சொல்லிக் கொடு. நான் போய் சாகவில்லை, நான் போய் ஒரு மாவீரனாக மாறவில்லை. நானே என்னுடைய அப்போது ஒரு ஒரு தமிழக மக்களுடைய முதன்மை கதாநாயகனாக இருக்கிறவர் தேவை ஏற்பட்டால் மட்டும்தான் அது தொடர்பாக கதைத்திருப்பார். அவர் அரசியலை அந்த காலத்துல பார்க்காம இருந்திருக்கலாம், அரசியல்ல அவரை யாருமே நிர்பந்திக்காம இருந்திருக்கலாம். அவர் இந்த சில பேருக்கு வந்து அரசியல் பிடிக்காது என்று கூட இந்த அரசியலை பிடிக்காம இந்த வீடியோவை பார்க்கிற எத்தனையோ பேர் இருப்பார்கள். ஆகவே நாங்கள் கேட்கக்கூடாது விலகாலம் என்ன செய்தனீர்கள் என்று. அரசியல்ல விலகாலம் என்ன செய்தனான் என்று சொல்வது வாக்குக்காக. இனிமேல் என்ன செய்ய போறேன்ன்றது மக்களுடைய எதிர்காலம். இனிமேல் முதலமைச்சர் என்ன செய்ய போகிறார் என்று கேட்டால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை சில நேரம் பொய்க்கலாம், சில நேரம் உண்மையாகலாம். ஆகவே அந்த நம்பிக்கைக்காகத்தான் நாங்கள் எல்லாருமே ஒரு நம்பிக்கையோடு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோ எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அவர் ஏதாவது செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்கிறது. முதல்வர் சந்திக்க நேரம் கேட்டிருக்கீங்களா? அப்படி சந்திக்கும் பட்சத்தில் என்ன மாதிரியான கோரிக்கையை வைப்பீங்க? நான் இந்த இந்தியாவுக்கு இந்த தடவை வந்தக்கூடிய முக்கியமான காரணம் ஒரு சோஷியல் மீடியா ஒன்றில் முதல்வர் தொடர்பாக நாயகன் டு ஜனநாயகன் என்கிற ப்ரோக்ராமில் எனக்கு அரமணித்தியாலும் உரையாற்ற முடியுமா என்கிற விடயத்தை தான் நான் கனவிலை நினைக்கவில்லை. மத்திய செயலகத்துக்கு இங்கே வந்திருப்பேன், இங்கே எங்களுடைய இன்பானாவாக இருக்கட்டும், இவரை சந்திப்பேன் என்றெல்லாம் நான் கனவுல கூட நினைக்கவில்லை. அண்ணாவினுடைய கண்டா கூட என்னிடம் இருக்கவில்லை. ஸோ இப்போ எங்களுடைய ராஜ்மோகன் அண்ணா அவர்களை சந்திப்பேன் அமைச்சர் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கவில்லை. நான் அப்படி ஒரு எதிர்பார்ப்போடையும் இங்கே வரவில்லை. கடவுள் மாதிரி இன்பானா வந்து என்னை இன்றைய தினம் இங்கே கூடி வந்து இந்த சந்திப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். நான் எதுவுமே கோரிக்கை வைக்கவில்லை. நான் சொன்னது, அண்ணா பக்குவமாக, நாங்கள் ஒருவரை ஆழமாக காதலிக்கிறோம் என்றால் அவர்கள் பக்குவமாக இருக்கணும் தான் நாங்கள் யோசிப்போம். அந்த சொல்லுவார்கள், எரியிற வீட்டில் ஒரு கொல்லியை பிடுங்குறேன். அந்த வேலைக்கு நான் இங்கே வரவில்லை. இப்ப தமிழகம் வந்து பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இப்போதுதான் தேர்தல் முடிந்திருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு கொல்லியை கலட்டி கொண்டு போக வேண்டிய தேவை எனக்கு இல்லை. இந்த தமிழகம் எரிகின்ற போது அங்கே இருக்கிற முதலமைச்சர் பாதுகாக்க இருக்கணும் நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். இவருடைய அரசாங்கம் சரியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். காலம் போகும்போது மனச்சாட்சி உள்ள ஒரு தமிழன் கட்டாயம் தன்னுடைய இனத்துக்கு நடந்த படுகொலையை தட்டி கேட்பான். அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவ்வளவுதான். எந்த ஒரு கோரிக்கையும் நான் வைக்கவில்லை. தொடர்ந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார். மாலை முஸ்லிமுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகதீஸ்வரன், செய்தியாளர் நௌஷாத்.